ரொம்பவே டேஸ்டியான புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மூணுத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பவுடராக. ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையை சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. சூப்பரான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை பாய்.